சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கிலே நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளோடு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 நாட்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில 3வது நாள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அதே போல அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் உட்பட 5 குழுவாக அமைத்து இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், கோவை, சேலம், நீலகிரி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்ற நிலையில இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பு அமைச்சர்கள், அதே போல மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், மேயர், துணை மேயர், நகர்மன்ற தலைவர் உட்பட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தனித்தனியாக இந்த ஆலோசனை கூட்டத்தை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதற்கட்டமாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறும். அதன் பிறகு 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளை அந்த 5 குழுவினர் சந்திக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய கட்சி சார்பாக எவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன, மீண்டும் அதே தொகுதியில திமுக சார்பிலே வேட்பாளர்கள் களமிறக்கலாமா அல்லது கூட்டணிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலாமா என்பது போன்ற தகவல் எல்லாம் மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த 5 குழுவினர் கேட்டறிவார்கள். தனித்தனியாக ஒவ்வொரு நிர்வாகிகளையும் அழைத்து பேசுவார்கள். உங்களுடைய தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன, தொகுதியில் வேலை செய்வது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எவ்வாறு சாத்தியம் என்பது போன்ற தகவல் எல்லாம் கேட்டவர்கள் என கூறப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையும் தனித்தனியாக 5 குழுவினர் சந்திப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் கட்சியில் உள்ள செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து பேசுவார்கள். அதன் பிறகு ஈரோடு மாவட்ட சேர்ந்த நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் மறுபடியும் அந்த தொகுதியிலே திமுக சார்பிலே வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டுமா அல்லது கூட்டணிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலாமா, வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது என்பது போன்ற தகவல் எல்லாம் கேட்டறிந்த பின்னர் இறுதியாக முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் இந்த கூட்டணிக்கு தொகுதியை ஒதுக்குவதா அல்லது திமுக சார்பிலே களம் காண்பதா என்பது போன்ற தகவல் எல்லாம் கேட்டவர்கள் என கூறப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதன் பிறகு ஈரோடு மாவட்டம் சேர்ந்த நிர்வாகிகளை 5 குழுவினர் சந்திக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்டமாக இன்றைய தினம் திமுக காங்கிரசுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று அறிவாலயத்தில் மதியத்துக்கு பிறகு நடைபெறுகிறது. ஏற்கனவே 10 தொகுதிகளுடன் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டு இருந்தது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில். மறுபடியும் அதே தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டுமா அல்லது தற்பொழுது திமுக களம் கண்ட தொகுதிகளை வேற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாமா என்பது போன்ற தகவலாம் இந்த ஆலோசனை கூட்டத்தை கேட்டறிவுகள் கூறப்படுகிறது. 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.